அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோன்னு சொல்லி பார்ப்போம். டைனிகால எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன் வந்து ஒவ்வொருக்கிட்டே வந்து கேட்குறாங்க, கோமதி இந்த சாப்பாடெலாம் டெலிவரி போவார்ல உன் மகன், அவருக்கு தொடர்ந்து 3 நாள் லீவ் கொடுத்தா அதெல்லாம் கொடுப்பாங்களா அப்படிங்கிறாங்க. கதிர் பார்க்குறாரு, எதுக்கா என்னவா அப்படிங்கிறாங்க. அதை மட்டும் சொல்லு கோமதி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் லீவெல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏப்பா மீனா உங்கள் ஆஃபீஸில் லீவ் கொடுப்பாங்களாப்பா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கொடுப்பாங்க மாமா அப்படிங்கிறாங்க. அடுத்து பழனி கேட்குறாரு, எதுக்கு மச்சான் இப்போ எல்லோரும் லீவ் கொடுப்பாங்க கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி டே நீ பேசாமல் வருடா. கோமதி எப்போ அதுக்கப்புறமா பேசுகிறாங்க. இல்லை கோமதி லீவு போட்டு எல்லாரையும் ஊர் போயிட்டு வர சொல்லு, சரவணனே தங்கமயிலையும் போச்சலான்னு சொன்னோம்ல, நீ சொன்ன மாதிரி யோசித்து பார்த்தேன் நானும், அதுதான் சரின்னு போட்டுச்சு. அதனால் எல்லா ஜோடியும் ராஜி கதிர் மீனா செந்தில் சரவணே தங்கமயில எல்லா 3 ஜோடியுமே ஊர் போயிட்டு வர சொல்லி. என்னது ஊருக்கா நிஜமாவா அப்படின்ட்டு கோமதிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அரசியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா எல்லோரையும் ஊருக்கு போக சொல்கிறீங்களே, எந்த ஊருன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லைப்பா ஒன்றும் பிளான் பண்ணலை அப்படிங்கிறாங்க. சரவணன் சொல்கிறாங்க, அதையும் அப்போவே சொல்லிவிட்டு நாங்கள் அந்த ஊருக்கே போகிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ நிஜமாக தானே எல்லாரையும் போக சொல்கிறீங்கன்னு சரவணா ரொம்ப ஹாப்பியாகிறாரு. ஏன்னா சரவணா தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். தம்பி ஒய்ஃப்லாம் போகாமல் நம்ம மட்டும் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அந்த மாதிரி பிளான் பண்ணுவோம் ஓகே அப்படின்னு சொல்லி உடனே நீங்களே சொல்லிடுங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க. சரவணே அதே இதுக்கடா நானே சொல்லிவிட்டு அதான் 6 பேர் சொல்லியிருக்கல, நீங்கள் 6 பேர் சேர்ந்து முடிவு பண்ணுங்கடா அப்படிங்கிறாங்க. உடனே பழனி வந்துக்கிட்டு அதுக்கடுத்து கையை கிள்ளி பார்த்துட்டு வலிக்குது நிஜமாவே உங்கள் அப்பா சொல்லிட்டாடா, எல்லோரும் சேர்ந்தாண்டா போகிறது கனவுலடா நிஜம்தாண்டா அப்படின்ட்டு பழனி இங்கே காமிச்சிக்காரு. டேய் நக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்கிறாங்க. அடுத்து தங்கமே வந்து சீக்கிரமாகவும் நாங்கள் சென்னைக்கு போகலான்னு சொல்லி முடிவு எடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. அண்ணி சென்னைக்கா அங்கெல்லாம் நல்லாவே இருக்காது தெரியுமா அப்படின்னு சொல்லி அரசி சொல்கிறாங்க. இல்லை அரசி நான் சென்னைக்கு போனதே இல்லை, எனக்கு சென்னை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை, ஆனால் நாங்கள் சென்னை போகலான்னு சொல்லி நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்னப்பா ராஜி சென்னையெலாம் ஓகேவா, மீனா அவங்களுக்கு சென்னை ஓகேவாப்பான்னு பண்ணி கேட்குறாரு. சரிம்மா எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி மீனா ராஜி 2 பேர் மண்டையை மட்டும் ஆட்டுறாங்க. மாமா அவங்களுக்கு எல்லாருக்கும் ஓகே தானே, அப்போ நாங்கள் எல்லோரும் சென்னைக்கே போகிறோம் இருக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. பாண்டியன்ட்டு சரிடா அப்போ எல்லோரும் சென்னை போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட்டு கோமதி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறனால கிச்சனில் போய் பாட்டு பாடிக்கிட்டே அப்படியே இன்னும் மிச்ச வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடியே பாண்டியன் வந்துடுறாரு. என்ன கோமதி பயங்கர சந்தோஷமாக இருக்க போலக்கு அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு, நான் அப்போதான் வந்துட்டேன். கோமதி நீ பாட்டு சூப்பராக பாடுற தெரியுமா, பாட்டு நல்லா பாடுற, சமையல் நல்லா செய்கிற, குழந்தைகளும் நல்லா பார்த்துக்கிற, வீடை சுத்தமாக வைக்கிற, எல்லா வேலையும் நல்லா பக்காவாக கரெக்டாக பண்ணுற கோமதி நீன்னு பாண்டியன் பயங்கரமாக கோமதியை பாராட்டி பேசுகிறாரு. என்னங்க என்ன வழக்கம் இல்லாமல் என்ன ஏன் இதுக்கு ஒரு மாதிரி பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி மளிகை ஜாமான் எல்லாமே கரெக்டாக இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நிறைய இருக்குங்கண்ணே. சரி வீட்டுக்கு எதுவும் செலவுக்கு காசு வேணுமா அப்படிங்கிறாங்க. அது நீங்கள் போன வாரம் கொடுத்தது இன்னும் இருக்குங்க அப்படிங்கிறாங்க. சரி கோமதி ரொம்ப சந்தோஷம் தானே உனக்கு இப்போ அப்படிங்கிறாங்க. என்னதுங்க சந்தோஷம்னே, அதான் 3 மகன்களும் 3 மருமகளும் ஊருக்கு போகிறாங்களே அதில் உனக்கு சந்தோஷம் தானே அப்படிங்கிறாங்க. நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் 3 பேரையும் அனுப்புவீங்கன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல, எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் ரொம்ப சந்தோஷங்க 3 பேரையும் அனுப்புறது அப்படிங்கிறாங்க. என்ன கோமதி உனக்கு இப்படி வேர்க்குது அப்படிங்கிறாங்க. அது சமையல் அடுப்பிட்டு வந்தாலே கொஞ்சம் பேருக்கு தாங்க செய்யணும். அப்பா எப்படி தான் நீ காலையில் மத்தியானம் நைட்டு சாயங்காலம் எந்நேரம் உன் வாழ்க்கையில் முக்கால்வாசி நேரம் அடுப்படியிலே தான் கிடக்குற, எப்படி தான் நீ வேலை பார்த்துட்டே இருக்கியோ கோமதியை, சரி கொஞ்சம் மாதிரி ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பழகிருச்சுங்க அப்படிங்கிறாங்க. சரி கோமதி அவங்க எல்லாருமே வெளியில் டூருக்கு போகிறாங்களா ஹனிமூனுக்கு, அப்படியே அவங்க போனதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் எங்கேயா போயிட்டு வரலாமா அப்படிங்கிறாங்க. ஐயோ என்ன இது புதுசாக கேட்டுட்ருக்கீங்க, இந்த வயசில் ஹனிமூன் டூரை போக முடியும், நம்மளுக்குலாம் அதெல்லாம் வயசு முடிஞ்சிருச்சுங்க அண்ணே. அங்கே இல்லை கோயிலு குளம்னு ஏதாவது போயிட்டு வருவோமே நம்ம அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்போ பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சரி எனக்கு கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது, நீ வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்ட்டு பாண்டியன் போயிடுறாரு. நெக்ஸ்ட்டு தங்கமயில காட்டுறாங்க. தங்கமயில் உள்ளே வராங்க. சரவணன் வந்துட்டு வா தங்கமயில உள்ளே வா உட்காரு அப்படிங்கிறாங்க. என்னங்க வழக்கத்துக்கு மாறாக நீங்கள் இந்த வீட்டில் இவ்வளோ சந்தோஷமாக உங்களை நான் பார்த்ததே இல்லை, இன்றைக்கே நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க. ஆமாம் மயில் உண்மையிலே இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்பா இப்படி 6 பேரையும் ஹனிமூன் டூருக்கு வெளியில் ஊருக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவார், நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்க தெரியுமா. ஆனால் நான் எதோ மனசில் நினச்சிட்டே இருந்தேன்னு அது அப்படியே அப்பா வந்து நிறைவேற்றி காமிச்சிட்டாரு. அப்பாவுக்கு மேலே எனக்கு அவ்வளோ பாசம் தெரியுமா, அவ்வளோ தேங்க்ஸ் அப்பாவுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எனக்கும் சந்தோஷம்தான், ஆனால் நீங்கள் இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க தம்பியமாக இருக்க கூட போகிறதுக்கு, அதே இது அவங்களுக்கும் சந்தோஷமாக அவங்களுக்கும் விருப்பம் இருக்கான்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை தம்பிகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா மாமா எல்லாரையும் போயிட்டு வாங்கன்னு சொல்லும்போது அவங்க மூஞ்சில் அப்படி ஒரு சந்தோஷத்தை நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிறாங்க. இல்லை அது அப்பாவுக்கு முன்னாடி தான் அவங்க வந்து எதுவுமே காட்டாத மாதிரி இருந்துக்கிடுவாங்க, ஆனால் நாங்கள் தனிப்பட்ட முறையில் பேசும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ நான் எப்படி நல்லா சந்தோஷமாக இருக்கேன்னு அதே போல் அவங்க எல்லோரும் அவங்கவுங்க ரூமில் தையத்தக்கன்னு டான்ஸ் ஆடுறாங்க கண்டிப்பாக அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இதில் ராஜி மீனாக்கெலாம் விருப்பம் இருக்குமா அப்படிங்கிறாங்க. ஏன் இருக்காம்மா அதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருக்கும், நீ எப்படி மயில் அப்பா ஊருக்கு எங்கே போங்கன்னு சொன்னேன் டக்குன்னு உடனே சென்னைன்னு சொல்லிட்டு உனக்கு சென்னைன்னு அவ்வளோ பிடிக்குமாண்ணே. ஆமாங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வீட்டுக்காரோட தனியாக போகணுன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசைனே. பார்த்தியா உனக்கு சென்னை போகணுன்னு ரொம்ப ஆசை, எனக்கு சென்னை போகணுன்னு ரொம்ப ஆசை, நம்ம 2 பேர் ஆசையும் ஒரே போல் நிறைவேறிச்சு பார்த்தியா
அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா, தனியாக போனால் ஒரு ப்ரைவசி இருக்கும்னே. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத மயில், அங்கேயும் போனால் ப்ரைவசி இருக்கும். அங்கே போய் நம்ம ஒரு பெரிய காரை பிடிப்போம், வாடகைக்கு பிடிச்சி அங்கே போய் பீச்சு மாலு, மெரினா பீச்சு, அடுத்து வந்து பெரிய பெரிய மால், அந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே சினிமா தேட்டர்னு எல்லா இடத்துக்கும் சூப்பராக சுற்றி பார்ப்போன்னு அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா, அது அவங்களுக்கு இஷ்டமா, அப்படி வேணால் இப்படி ஒன்று பண்ணுவோமே. நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போவோம், ராஜி மீனா அவங்க 2 பேரும் வேறு வேறு தனியாக வேறு வேறு ஏரியா போகட்டுமேனே. ஏன் மேல் இப்படா யோசிக்கிற, உனக்கு ஒரு வேளை அவங்க கூட வர பிடிக்கலையோ அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, எனக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து போகணுன்னு தான் ஆசை. இருந்தாலும் ஹனிமூனுக்கு நம்ம தனியாக போனால் ஒரு ப்ரைவசியாக நல்லா இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் நினைக்காத மயில், அங்கேயும் போய் நல்லா ஜம்மியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவர் முடிச்சிடறாரு. அடுத்து திருப்பி நம்ம மீனா நம்ம செந்தில் காட்டுறாங்க. அப்பா இப்படி எல்லாரையும் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவோம், நான் எதிர்பார்க்கவே இல்லை மீனா அப்படின்னு. நானும் தாங்க அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. இது கனவு மாதிரியே இருக்குது மீனா அப்படிங்கிற. கையை கொடுங்களேன், நான் வேணால் கிள்ளி காட்டுறேன், கனவு இல்லைன்னு அப்படின்னு. வேண்டாம், நீ ரொம்ப வலிக்கிற மாதிரி கிள்ளுவ அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு சரவணன் மூஞ்சில் பயங்கர ஹாப்பி தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நானும் கவனிச்சேன், சரவணா மச்சான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. இல்லை அப்பா வந்து அவங்க 2 பேரும் மட்டும் போக சொல்லியிருக்குது. அண்ணன் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு, நம்ம எல்லோரும் சேர்ந்து போகலான்னு. அதனால தான் அண்ணன் மூஞ்சில் அவ்வளோ ஹாப்பி. ஆனால் எனக்கு என்னமோ அண்ணனுக்காக தான் சரின்னு சொன்னேனே தவிர எனக்கெல்லாம் இந்த மாதிரி டூர் போகணுங்கிற இஷ்டமே இல்லைன்னு. எப்படிங்க சொல்கிறீங்க, எனக்கு இதில் சுத்தமாக இஷ்டமே இல்லை. எப்படி பார்த்தியா, நம்ம 2 பேரும் ஒன்போல யோசிக்கிறோம் பார்த்தியா அப்படிங்கிறாங்க. சரி, அவங்க இதுக்கு சென்னையை செலக்ட் பண்ணாங்க, நம்ம இப்போ லாஸ்ட்டாக சென்னைக்கு போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறது அந்த பொறாமைக்காக சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிறாங்க. சென்னை எப்படி செட் ஆகும், மோஸ்ட்லி எல்லாருமே ஹனிமூன்னாலே ஊட்டி, கொடைக்கானல், மூணாறு அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. இவங்க என்ன சென்னை சொல்லியிருக்காங்க, அது ரொம்ப வெயில் அடிக்குமே அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, இப்போ ஏதோ கொஞ்சம் மழை பெய்யுதானே. ஐயோ, மழை பெஞ்சிச்சுன்னா சுத்தமாக வெளியிலே போக முடியாது, வெயில் அடித்தா கூட கொஞ்சம் அங்கங்கே போகலாம், மழைக்கு எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்லி மீனா புலம்புறாங்க. அதுவும் இல்லாமல் அப்பா வேறு எதுவும் வேலை சொன்னார்னா அதை செய்யாமல் இருக்கவும் முடியாது, செஞ்சுட்டும் வர முடியாது, ரொம்ப சிரமமாக போயிடும்னு. ஆமாம், போன வட்டமே நம்ம போய் பெரிய கஷ்டத்துலலாம் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னமோ அந்தளவுக்கு ரொம்ப ஈடுபாடு இல்லைன்னு. ஐயோ நிஜமாக எனக்கும் தான், ஒன்று பண்ணுவோமா, நம்ம வேணால் அந்த டூர் போகிறது வந்து நமக்கு எஸ்கேப் ஆகிடலாமா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிறது, நிஜமாவா, உண்மையிலே உனக்கு இது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. ஐயோ எனக்குலாம் அப்படிலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, உண்மையை சொல்லப்போனால் எனக்கு தங்கமயிலுக்காகவும் செட்டே ஆகாது. இங்கே இருக்கிறதுனால அத்தை ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சமாவது எங்களை வந்து அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி போக விடுறாங்க. ஆனால் அங்கே போய் தங்கமயிலுக்கு ஏதோ சொல்லி நான் ஏதோ சொல்லி அதுக்கப்புறம் சண்டை வந்து என்னால் அங்கே இருக்கிற எல்லாரும் மனசு கெட்டு போகக்கூடாதுல்ல, எல்லாருக்கும் மனசு கஷ்டமாயிடக்கூடாதுல்ல, அதுக்காக ரொம்ப யோசிக்கிறேன், பேசாமல் நம்ம இதுலேருந்து எஸ்கேப் ஆயிடுவோமா அப்படிங்கிறாங்க. அப்போ ராஜி கதிர்னு நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அதே மாதிரி தான் ராஜி கதிரும் யோசிப்பாங்க. அவங்களுக்கும் இங்கே போகிறது இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. சரி, இப்போ இதெல்லாம் நம்ம பேசுகிறோம், இப்போ மாமா கிட்ட போய் சொல்கிறது யார் அப்படிங்கிறாங்க. அதான் இங்கே ஒரு பெரிய டாஸ்கேவும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் வேணால் போய் சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. எதுக்கு, நீ ஏற்கனவே சொல்லி அப்பா கிட்டக்க நீ வாங்கிக்கிட்டது போதாதானே. சரி, அப்போ யார் சொல்லுவா, நீங்கள் சொல்லுவீங்களானே. நான் தான் சொல்லி ஆகணும், நானே போய் பேசிக்கிறேனே. எப்படிங்க இப்படி இவ்வளோ பாசக்கார புருஷனாக மாறினேன்னு. அன்பான பொண்டாட்டி கிடச்சனால நான் பாசக்கார புருஷனாக மாறிக்கிட்டேனே. ஐயோ ஸோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லி மீனா பயங்கரமாக கொஞ்சுறாங்க. நெக்ஸ்ட்டு ராஜி கதிரையும் காட்டுறாங்க. ராஜி ரொம்ப யோசிக்கிறாங்க. இப்போ தான் நம்ம டியூஷன் எடுக்க ஆரம்பித்து ஒரு நாள் ஆகுது, அதுக்குள்ளேயும் அதை நிப்பாட்டிட்டு இப்போ வேறு விஷயமா நம்ம சென்னை போனால் அது எப்படி இருக்கும். ஐயோ, சென்னை போகிறத பற்றி யோசித்தாலே உனக்கு ஒன்றுமே இது நோட்டிக்குதுன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அதனால் கதிர் வந்துடுறாரு. என்னமோ சொல்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை, உனக்கு சென்னைக்கு போய் பழக்கம் இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் சென்னைக்கு இது வரைக்கும் போனதே கிடையாது. சென்னையில் போகிறதுக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. ஆமாம், ரொம்ப பிடிக்கும், சென்னையை பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை அப்படிங்கிறாங்க. ஆனால் நான் போயிருக்கேன் சின்ன வயசில் சொந்தக்காரங்க வீட்டுக்கு, ஆனால் பெருசாக வெளியிலன்னு சுற்றி பார்த்தது கிடையாது. ஆனால் இப்போ போகிறதுக்கு தான் கொஞ்சம் அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு கதிரனே தங்கமயிலனியோட அவங்களோட சேர்ந்து போகிறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க தானே ஹனிமூன் போகிறாங்க, நம்ம எதுக்கு போகணும்னே. நிஜமும் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி ராஜி சீக்கிரமாக இன்ட்ரெஸ்ட்டோட கேட்குறாங்க. என்ன நீ ரொம்ப ஆர்வமாக கேட்குற பார்த்தா உனக்கு பிடிக்கல போடுக்கணே. ஐயோ, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ஆனால் உனக்கு பிடிக்குமே நினச்சி நான் யோசித்தேன் அப்படிங்கிறாங்க. பார்த்தேன், நீ நானும் ஒன்போல யோசிக்கிறோம், எனக்கு இது பிடிக்கவே இல்லை. அப்போ நீ எல்லாருமே சொல்லியிருக்கலாம்ல மாமா கிட்டக்க அப்படிங்க. அது கதிரை பார்த்து கேட்குறாங்க. நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் நீ போகணுங்கிற நினைக்கிறத ஆசையை நான் வந்து தட்டுட்ட மாதிரி ஆயிருமேன்னு சொல்லி தான் நான் எதுவுமே சொல்லணுன்னே. ஐயோ, எனக்கு அப்படி நிஜமாக எதுவுமே இல்லைன்னு. அப்போ செந்திலனே மீனா நீ அப்படிங்கிறாங்க. அவங்களும் நம்மளே மாதிரி தான் கண்டிப்பாக யோசிச்சுருப்பாங்க, அவங்களுக்கு இல்லை அந்தளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னே. சரி, அப்போ நான் அப்பா கிட்ட பேசிடுறேன். நிஜமாவா, நீ பேசிடுவியா? சரி, நீ பேசு, ஆனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பேசு சரியா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்து பேசிக்கிறேன் சரியா, லைட் ஆஃப் பண்ணிட்டுமா தூங்குவோமா அப்படிங்கிறான்னு கதிர் சொல்கிறாரு. உடனே ராஜி வந்துட்டு டியூஷன் இப்படியே சொல்லிடு ராஜி அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்காங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்க. என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க. மாமா வந்து வீட்டில் தான் டியூஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னார், நான் போய் வெளியே போய் டியூஷன் எடுக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. வெளியில் போய் டியூஷன் எடுத்த